Hey guys, welcome back to my YouTube channel, RK's Content. So yes, time இப்போ 6:35 ஆகுது and here is our beast. நல்ல எக்ஸாஸ்ட் நோட் வண்டிக்கு. எஸ், ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிடுச்சு. இல்லை, சன்செட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ சன்செட் டன், நைட் க்ளவுட்ஸ். ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அனதர் vlog and show how this machine behaves in traffic. ஸோ இப்போது டைம் 6:35 6:40 ஆகுது அண்ட் ஐ ஒர்க் இன் ஐடி. ஸோ பெருங்குடி இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் இப்போ இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் see இந்த மிஷின் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு டிராஃபிக் ரைட் பார்ப்போம், போய் பார்ப்போம். எப்போவுமே இந்த இடம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் இந்த டைமில் தான் மோஸ்ட்டாக கிளம்புவாங்க வீட்டுக்கு. ஸோ இன்ச்சாக நான் வரும். பட் இன்றைக்கி பாருங்களேன், நான் vlog எடுக்கிறேன், டிராஃபிக்கே இல்லை. நான் இங்கே வர்றதுக்குள்ளேயே எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடும். பட் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, வாவ், நைஸ் பலீனோ. செமையாக மாட் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது கலர். பேட்மேன் சிம்பிளர் ஒட்டியிருக்காங்க, நல்லா இருக்குங்க இந்த கலர். நைஸ் நைஸ். ஓகே, போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம்லாம் பின்னாடி போக முடியாது, போர். ஸோ மோஸ்ட்டாக டிராஃபிக்கில் செகண்ட் கியர், தேர்ட் கியரில் லைக் நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும் வண்டி. லோ ஸ்பீட்ஸ், லோ ஆர்பிஎம்மில் வந்து அவ்வளோவா உங்களுக்கு ஸ்டட்டர் ஆகாது. தேர்ட் கியர்லேயே நீங்கள் வந்து ஜாலியாக அப்படி போயிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, லைக் வைட் ஹேண்டில் பார். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி இருக்கும் கேப். பட் வண்டி பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லீக். ஸோ நீங்கள் ஹேண்டில் பேருக்கு ரொம்ப ரொம்ப உள்ளே தான் வந்து வண்டி உங்களுக்கு உள்ளே முடிஞ்சிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பார்ஸ் மட்டும் கேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அந்த கேப்பில். அண்ட் இதே ஒரு அட்வான்டேஜ் அப்படி என்னென்னா, நீங்கள் முக்கால்வாசி காருக்கு ஹேட்ச்பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பார் வந்து அவங்களோட மிரர்ஸுக்கு மேலே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இடிச்சிடுமோ அப்படின்னு பயப்படவே வேணாம். எஸ்,
லைட்டே ஆன் பண்ண மறந்துட்டேன். இந்த வண்டியில் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இவ்வளோ நேரம் நான் லைட்டே போடாமல் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், வண்டி டிஆர்எல்ஸ் ஆனில் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் திருப்பி டிஆர்எல் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சிம்பிள் காமிக்குது. இப்போ நான் ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், அந்த சிம்பிள் போயிடுது. ஸோ லைக் நான் யூஸ் பண்ண பைக்கில் இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சால் ஹெட்லைட் ஆன், லைட் எரியலைன்னா ஹெட்லைட்ஸ் ஆஃப், அதுதான் நினைக்கிறேன். பட் இந்த வண்டியில் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் நோட்டீஸ் பண்ணது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன், என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், தலைகீழ இருக்குது. ஓகே, ரேடியேட்டர் ஆரம்பிச்சிட்டான் ஓடுறதுக்கு. நைஸ் நைஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக நின்றீங்கன்னா கண்டிப்பாக ரேடியேட்டர் ஆன் ஆகிடும், வண்டி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் பெருசாக ஆக்சுவலி ஹீட் தெரியல. நான் என்னோடய டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஹீட்லாம் தெரியாது. பட் நீங்கள் வந்து உங்கள் ஹீல் கிட்டக்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஹீட். ஐயோ பயங்கரமாக முறைக்கிறாரு, நான் பயன்ட்டேன். ஸோ உங்களோட ஹீல் கிட்ட வந்து ஹீட் தெரியும், பட் ரொம்ப மேனேஜபிள். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஹீட் மேனேஜ்மெண்ட் இந்த வண்டியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்படியே பயங்கர சூடாக அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபீல்லாம் இருக்காது, ஒரு மைல்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால எனக்கு மைல்டாக இருக்குது. பட் இதே நீங்கள் சம்மரில் இல்லை மார்னிங் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு வந்து தெரியுங்க. ஏன்னா ஃபுல் வெயில், அதில் இந்த ஹீட் வர்றது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் கேடிஎம் 390, டியூக் 250 அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் என்ன இது சில்லுன்னு காற்றடிக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. 390 டியூக் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதில் எனக்கு தெரியும் எப்படி ஹீட்டு வரும்னு சொல்லிவிட்டு. செம மிஷின், அதுக்கேற்ற மாதிரி செம்ம ஹீட் அடிக்கும். புது 390 இல்லை, எனக்கு புது 390 நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்த்து ரிஃபைன் ஆகிடுச்சு, ஹீட் மேன் சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது பழையசுங்க, ஓல்ட் ஸ்கூல் 390. இன்றைக்கி பெருசாக டிராஃபிக்கே இல்லை. நான் vlog எடுக்கணும்னு நினச்சனாலையா என்னன்னு தெரியல, யூஷுவல் டிராஃபிக்கே இல்லை. எப்போவுமே இங்கெல்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். பட் தெரியல இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு. எல்லாம் சாட்டர்டே சண்டே முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஐடி பீப்புள் தான். ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹேண்டில் பேர் மிரருக்கு மேலே போகும், அதனால் நீங்கள் வந்து பயப்படவே வேணாம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் டிராஃபிக்லலாம் கண்டிப்பாக வந்து இன்ஜின் ஹீட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹீட் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நைட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு 2 days ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20+ வியூஸ் போயிடுச்சுங்க. எனக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரீக்கே இருந்துச்சு, 5 தாண்டதே கிடையாது. ஸோ திடீர்னு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எடுத்து பார்த்தா 27 வியூஸ் இருக்குது. ஸோ யா, ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபேக்டர் இன்னும் ஒரு கான்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் யோசிச்சேன், ஓகே ட்ரையம்ஃப் ரைடு அந்த மாதிரிலாம் போட்டால் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பைக் எந்தூசியாஸ்ட் இருப்பீங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டு கண்டிப்பாக நான் அதோட காஸ்ட் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக ஒன்று போடுறேன். அதை தவிர வேறு எதையாவது ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு டூ இட். ஓகே, இங்கே ஏன் டிராஃபிக்காக இருக்குன்னு தெரில. அங்கெல்லாம் டிராஃபிக்கே இல்லை, இங்கே டிராஃபிக்காக இருக்குது. ஓகே, ஏதோ ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு அதனால. எம்டி ரோட்ஸ் ஆர் லவ். இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பைக் இருக்கும்போதே எம்டி ரோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பீடாக போக தான் தோணும். உங்களுக்கு அப்படி தோணுமா, தோணாதா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பெருசாக டிராஃபிக்கே இல்லை. லைக் யூஸ்வலாக இதோட பயங்கர டிராஃபிக் இருக்கும் நான் லைக் யூஸ்வல் டைம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகும்போது. பட் இன்றைக்கி தெரில, நான் vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டிராஃபிக்கே இல்லை. சரி, இதே ஒரு 10 minutes போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். More videos coming on your way. Okay guys, bye bye, see you on next video.